ஹாய் ஹலோடா மிஸ், நான் உங்களுடைய நிஷா. நான் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அப்புறம் நேற்று தான் வந்துட்டு இது ஜியோன்னு ஜிம்மன் விட்டேன். அது வந்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு அவ்வளோவா கமெண்ட் வரல, அதனால அதை பற்றி தெரியலடா. ஸோ பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹிடன் லவ் பார்ட் 2ல் கடைசியாக வந்துட்டு ஜேகேச்சுமே நம்ம பயங்கரமாக திட்டியிருப்பான். ஏன் வந்துட்டு பக்கத்தில் வர அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டியிருப்பான். அது மாதிரி நான் முடிச்சிருப்பேன். அப்புறம் தயாங் சுகா கல்யாணம் தான், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சுகா சொல்லியிருப்பான். கடைசியாக அதோட தாண்டா நான் முடிச்சிட்டேன். ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஸ்டோரியை பார்க்காதவங்க முன்னாடி ஸ்டோரியை பார்த்துட்டு வந்தால் தாண்டா புரியும். ஓகேடா, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு முடிச்சு மறுநாள் காலையில் தான் ஆகிருக்கும். இப்போ சுகா தயாங் 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருப்பாங்க. அப்போ சுகா தான், தயாங் இன்னையோட நம்ம ஈவெண்ட் முடிய போகுது, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பார்ட்டியோட முடிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் சுகா இன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வீட்டுக்கு வேறு லேட்டாக தான் வரணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சிம்மன் தான், சுகானா கிளம்பிட்டிங்களா அப்படின்னு கேட்பான். கிளம்பிட்டு, நீ வரலையா சிம்மன், ஏன் கிளம்பாமல் இருக்க அப்படின்னு கேட்பான். இல்லைண்ணே நான் வரல, நீ போயிட்டு வா, நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வர பிடிக்கல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன ஏன் சிம்மன் நேற்று நடந்த அந்த பிரச்சனையை இன்னும் மைண்டில் வச்சுட்ருக்கியா? நான் ஜங்குக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ ஜங்குக்கிட்ட வந்து பேசு அப்படிங்கும்போது, இல்லைண்ணா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, நான் வந்துட்டு ஜங்குக் சிம்மன் என்னை பற்றி இனிமேல் விட்டுருங்க, நீங்கள் ஜங்குக் அப்புறம் ஜூங் எல்லாமே எப்பயும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எனக்காக அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் சிம்மன், நீ தான் இப்போ வந்துட்டு இதை பெருசாக எடுக்கிற, நான் ஜங்குக் அடித்ததெல்லாம் அவன் பெருசாக எடுத்துருந்துருக்கவே மாட்டான், நீ வந்துட்டு எதுவும் நினைக்காத அப்படிங்கும்போது, இல்லைண்ணா நான் எதுவும் நினைக்கிறேண்ணா, எனக்கு மைண்ட் சரியில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறம் உங்கள் மேரேஜ் முடிஞ்சோன்னா தான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ கிளம்புறதெல்லாம் இருக்கியா ஜிம்மன் அப்படிங்கும்போது, ஆமாம் சுகா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ தயாங்கும் சுகாவும் தான், சரி நாங்கள் கிளம்புறோம், நீ பத்திரமா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ போய் தான் ஆஃபீஸில் சுகா தயாங் தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஜூங்கும் ஜங்குக்கு தான் வருவாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவங்க ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்கும். சுகா பார்ப்பான். தயாங் தான், சுகா நீ போய் சாரி கேளு அப்படிங்கும்போது, நான் கேட்குறேன், கொஞ்சம் நம்ம ஒர்க்காக இருக்கோம்ல, நான் லன்ச் பிரேக்கில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கை தான் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகி லன்ச் பிரேக் தான் வந்துடும். ஜங்குக்கும் ஜூங்கும் தான் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ தயாங்கும் சுகா வந்து அங்கே வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்து சுகா உட்காந்துப்பான். அங்கே ஜூங் பக்கத்தில் போய் தயாங்க உட்காந்துட்டு, இப்போ ஜங்குக்கிட்ட தான் சுகா, என்ன ஜங்குக் என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு கேட்பான். இப்போ ஜங்குக் எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ சுகா தான், ஏன் நான் உன்னை அடிக்கக்கூடாதா, நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா, நான் உரிமையில் தானே அடித்தேன் அப்படிங்கும்போது, ஜூங் தான், அடிக்கிறதெல்லாம் அடிச்சுவிட்டு ஃப்ரெண்டு அது இதுன்னு பேசு அப்படிங்கும்போது, ஜூங் நீ வாயை மூடு, நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, பேசுங்கப்பா ஃப்ரெண்டுக்குள்ளே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஜங்குக் சொல்லு அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லை சுகா நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுக்கலை விடு அப்படிங்கும்போது, அப்புறம் ஏன் மூஞ்ச தொங்க போட்டுட்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது, இல்லை நான் கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, என்ன மூட் அப்செட்டு, அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும், இன்றைக்கி நைட்டு நம்ம எப்பயும் மீட் பண்ணுற பாருக்கு வந்துருங்க நீனும் ஜூங்கும் சரியா அப்படிங்கும்போது, ஜங்குக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ ஜூங் தான், என்ன நைட்டில் பாரில் என்ன அப்படிங்கும்போது, டேய் அவனை கூப்பிட்டுட்டு வா சரியா அப்படிங்கும்போது, நீ சொன்னால் நான் வருவேனா, அதெல்லாம் வர முடியாது போடா அப்படிங்கும்போது, ஜூங் செருப்படி பார்த்துருக்கியா அப்படிங்கும்போது, அப்படி மரியாதையாக சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதான் ஜூங்கை வம்பெழுத்துட்டு, இப்போ அவங்க வேலை இருக்கும் அதனால 2 பேர் போயிடுவாங்க. இப்போ ஜூங் தான் ஜங்குக்கிட்ட, என்ன ஜங்குக் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி சேடாகவே இருக்க அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, என்னமோ உனக்கும் ஜிமினுக்கும் நடந்திருக்கு, அதை நீ சொல்ல மாட்டேங்கிற என்கிட்ட அப்படிங்கும்போது, இல்லை ஜூங் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் திருச்சி போயிடுவான். இப்போ ஆஃபீஸ்லாம் முடிஞ்சிடும். இப்போ போகிற நேரத்தில் ஜூங் தான், என்ன ஜங்குக் நீ வரையில்லை அப்படிங்கும்போது, இல்லை நான் வரல அப்படிங்கும்போது, டேய் அவன் திட்டுவான்டா, அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, வீட்டு தெரியும்னு செருப்பால் அடிப்பான் வா அப்படிங்கும்போது, நான் வரலன்னு சொன்னேன் என்னை விட மாட்டியா ஜூன் அப்படிங்கும்போது, டேய் அவன் வந்தானே அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதுடா, என்கிட்ட வரலன்னா நீ வரலன்னா என்ன போட்டு அவன் திட்டுவாடா, மரியாதையை கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் தான் ஜங்குக்கு இழுத்துட்டு அவங்க எப்போயும் மீட் பண்ணுற அந்த பாருக்கு தான் போவாங்க. போயிட்டு ஜூங்கும் ஜங்குக்கு தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ தயாங் சுகா எல்லாம் வருவாங்க. வந்துட்டு, என்ன இன்னும் வந்துட்டு இவன் சரியாகலையா அப்படின்ட்டு சுகா கேட்பான். நீனே பேசிக்கோ, வரலன்னு சொல்லிட்டு இருந்தான், நானே இழுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எதுக்கு வரல, என்ன ஜங்குக் என்ன தான் பிரச்சனை, வேண்டாம் பதிலுக்கு என்ன அடிச்சிடு அப்படிங்கும்போது, ஜங்குக் தான், சுகா நான் அப்படி சொல்லலை அப்படிங்கும்போது, என்ன
அப்புறம் எதுக்கு அப்செட்டாக இருக்க ஜிமின்னாலையா? நான் ஜிமின் கிட்ட சொல்லிட்டேன், நீனும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறது உங்கள் பர்சனல், உங்கள் 2 பேருக்கும் அது வந்துட்டு எப்படியோ அதுதான், அதுக்கு நான் வந்துட்டு இடையில வரமாட்டேன், உங்கள் 2 பேருக்கும் ஓகேண்ணா, எனக்கும் ஓகே நான் சொல்லிட்டேன். அதுதான் ஜங்குக் நான் உங்ககிட்டையும் சொல்கிறது. உனக்கு ஜிமினை பிடிச்சா நீனும் ஜிமினும் கண்டிப்பாக லவ் பண்ணுங்க, அதுக்கு நானும் யாரும் வரமாட்டோம் அப்படிங்கும்போது இப்போ ஜூங் தான், டேய் இது எப்படா எப்போ எழுதுறா நல்லவனான அப்படிங்கும்போது, ஆமாண்டா ஜங்குக் என்னோட மச்சான், ஜிமின் என்னோட தம்பி, அவங்க 2 பேர் சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது, பார்த்துக்கோ ஜங்குக்கா பார்த்தில மச்சான் ஒரு அளவுக்கு அவன் பேசுகிறான், நீ என்னடா அவன் அடிச்சுட்டான், அவன் வந்துட்டு ஜிமின் அப்படி இப்படின்னு ஜூங் வாயை மூடு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் எதுவும் பேசலப்பா அப்படின்ட்டு ஜூங் தான் இப்போ இருப்பான். இப்போ தயாங் தான் ஜங்குக் சுகா தான் சொல்கிறான்ல, நீ என்ன நீ சரியாக மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தயாங் மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கும்போது, என்ன மைண்ட் அப்செட்டாக இருக்குது, சரி நான் ஒரு விஷயம் சொல்ல தான் இங்கே வந்தோம் அப்படிங்கும்போது, என்னாச்சு கரடி என்ன விஷயம் அப்படின்ட்டு ஜூங் தான் கேட்பான். அது ஒன்றும் இல்லைடா ஜூங், நானும் சுகாவும் இன்னும் 3 டேஸில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு தயாங் சொல்லும்போது, அடே கரடி என்னது மேரேஜ் பண்ணிக்க போறியா, ஏன்டா இன்னும் கல்யாணத்துக்கு 2 மாதம் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி தான் சொன்னீங்க, இப்போ என்ன 3 டேஸுங்கிறீங்க, என்னடா எனக்கு புரியலை அப்படின்ட்டு ஜூங் தான் சொல்லுவான். இப்போ சுகா தான், டேய் வெண்ண அது ஒன்றும் இல்லை, ஜிமின் வந்துட்டு இன்னும் 1 வீக்கில் ஊருக்கு கிளம்புறானா, அவன் கிளம்புறதுக்குள்ளே நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் போயிட்டு வரப்போகிறானா என்னான்னு தெரியல, அவன் பேசுகிறத பார்த்தா வராத மாதிரி தான் பேசுகிறான் அப்படிங்கும்போது, ஜூங் தான் என்ன எதுக்கு ஜிமின் போகிறான், அதான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே அப்படிங்கும்போது, இல்லை நான் தெரியல, நேற்று நடந்த பிரச்சனையெல்லாம் அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கான், அதனால தான் அவன் போகிறான் போல் அப்படிங்கும்போது, இப்போ ஜூங்கை தான் ஜங்குக் பார்ப்பான், ஜங்குக்கு ஜூங்கை தான் பார்த்துக்குவானுங்க. ஓ டியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆமாண்டா அதனால சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நாளைக்கு வந்துட்டு ஆஃபீஸில் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும், ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கும்போது, டேய் மச்சான் வாழ்த்துக்கள்ரா, அப்புறம் வந்துட்டு மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ராக போகிறீங்க நீனும் இந்த கரடி பயலும், ஆனால் இந்த கரடி சரியான ஆள்றா, ஒன்றையே கவுத்து கல்யாணம் பண்ண வச்சுட்டானே அப்படிங்கும்போது, இப்போ தயாங்கா ஜூங்க பார்த்து மரமா என்ன முறைக்கிற உண்மை தானே, 2 பேரும் ஊமை கட்டா மாதிரியே இருந்துட்டு கல்யாணம் வரையும் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சுகா தான் ஜூங் அப்படிமா, என்ன ஜூங் நான் சொல்கிறது உண்மை தானே, ஒருத்தன் பேசிக்கவே மாட்டீங்க, பார்த்துக்க கூட மாட்டீங்க, ஆனால் கல்யாணம் வரையும் வந்துட்டீங்க, நீங்கள் தான்டா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க தான் ஜூங் வந்துட்டு ஆக்ட் பண்ணுவான், டெய்லி நவுறு அப்படிங்கும்போது, என்ன ஃப்ரெண்டாக கூட ஆக்ட் பண்ண கூட என்னை விட மாட்டீல அப்படிங்கும்போது, நான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, டேய் உனக்கு கல்யாணம் ஆக போதா இல்லைன்னு சொல்ல, நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன் அப்படிங்கும்போது, சுகா தான் நீ முறைக்காதப்பா சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ பேர சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஜங்குக் தான் சிரிக்கவே மாட்டான். இப்போ ஜூங் தான் இவன் ஒருத்தன் எதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறான், இவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஜூங் குழம்பிட்டு, இப்போ சுகாவும் தயாவும் தான் சரி மச்சான் நான் கிளம்புறேன், நாளைக்கு ஈவெண்ட் நம்மளோட ஆஃபீஸில் முடிஞ்சிடும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேரேஜோட இதெல்லாம் பார்க்கணும், உங்களை இன்னும் தனியாக வெத்தலைப்பைக்கு வச்சு அழைக்கணும் நான் இல்லை ஈவெண்ட் முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு வந்துடுங்க, வீட்டில் தான் எல்லாம் இருக்க போகிறோம் 3 நாளைக்கு கல்யாணம் முடியல வரையா அப்படிங்கும்போது, ஜூங் தான் என்னது அங்கே எப்படிறா அப்படிங்கும்போது, அதெல்லாம் அங்கே தான் இருக்கணும் சரியா அப்படிங்கும்போது, என்ன ஜங்குக் உனக்கு ஓகே தானே அப்படி சுகா கேட்பான். சுகாவுக்கு எதுவுமே ஜங்குக் சொல்ல மாட்டான். இப்போ ஜூங் தான் டேய் விட்றா அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவும் தயாங்கும் சரி மச்சான் நான் கிளம்புறோம், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வேறு சீக்கிரம் நம்மளாம் கிளம்பி போகணும்ல, நீங்களும் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் தயாங்கும் தான் கிளம்பிடுவாங்க. இப்போ ஜூங் தான் ஜங்குக் என்ன தான் ஜங்குக் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமாக புரியலடா, ஏன்டா இப்படி இருக்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை ஜூங் என்னை வீடு தனியாக அப்படிங்கும்போது, டேய் 3 நாளாக தனியாக தானே இருந்துக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லுடா, ஏதாவது என்கிட்ட சொல்லு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் சரி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அவனுங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க. எல்லாம் வீட்டுக்கு தான் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ தயாங்கும் சுகாவும் தான் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டைனிங் டேபிளில் தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தயாங், சுகா, லீ, அப்புறம் வந்துட்டு சிமன் எல்லாம். இப்போ லீ தான் சுகாண்ணா எப்படி போணுச்சு நீங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்கும்போது, நல்லா போணுச்சு லீ, நாளைக்கு பெரிய ஈவெண்ட், அது நாளைக்கு தான், நாளையோட முடிஞ்சிருச்சு எல்லாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ஒரு 2-3 டே ஒரு 1 வீக் லீவ் போட்டு மேரேஜ் வேலைலாம் பார்த்துட்டு மேரேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இனிமேல் அப்படிங்கும்போது, ஓ சூப்பர், அப்போ இனிமேல் 1 வீக் ஃபுல்லாக ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இனிமேல் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கும்போது, சிமன் தான் எதுவுமே பேச மாட்டான். இப்போ தயாங் தான் என்ன சிமன் நீ மட்டும் உம்முன்னு இருக்க என்ன அப்படின்னு கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை தயாங்க, சரி நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு தான் நம்ம ஆஃபீஸில் ஈவெண்ட் பெருசாக நடக்க போகுது இல்லை, உங்கள் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நீனும் லீயும் நாளைக்கு கிளம்பி எங்கள் கூட தான் வரணும் அப்படிங்கும்போது, இல்லை நான்லாம் வரல அப்படின்னு சொல்லுவான். என்ன வரல,
வர நீ கிளம்பி வர அப்படின்ட்டு சுகா சொல்லும்போது, இல்லை சுகா நான் வரல சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படிங்கும்போது, நீ வரணும் லீ ஜிமினை கூப்பிட்டு வரணும், அது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நான் கூப்பிட்டு வரேண்ணா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் சுகாவும் தான் சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுவானுங்க. இப்போ இங்கே வந்துட்டு லீயும் ஜிமினும் போய் அவங்க ரூமில் படுக்க போகும்போது இப்போ லீ தான், சிம்மன் என்ன சிம்மன் எதுக்கு இப்போ வந்துட்டு நீ இங்கே வரல அங்கே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் நீ வந்துட்டு வராமலாம் இருக்கக்கூடாது வா. அப்புறம் சுகா தயாங் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது, இல்லை நான் வரல, எனக்கு அங்கே வந்தால் ஜங்குக் நான் ஃபேஸை பார்க்கணும், ஜங்குக்கு என்னை பார்க்கவே பிடிக்காது, ஜங்குக்கு என்னை பிடிக்காது, நான் போய் அவன்கிட்ட போய் என்னோடய ஃபேஸை திரும்பி திரும்பி காமிக்க விரும்பலை. அப்படிங்கும்போது, ஓ ஜங்குக் அப்படி உங்ககிட்ட சொன்னாரா அப்படிங்கும்போது, ஆமாம் கடைசியாக என்கிட்ட அப்படி தான் சொன்னான், என்னை பிடிக்கலை, நான் வந்துட்டு அவன் கிட்டக்க வர்றது அவன் பக்கத்தில் வர்றது அதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு தானே சொல்கிறான். நான் அவன்கிட்ட போகணுன்னு நான் இனிமேல் ஆசைப்படலை, ஏன்னா அவனுக்கு பிடிக்காததை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிமன் தான் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீ சிமனுக்கு நீ ஒன்றும் ஜங்குக்காக வர வேணாம், உன்னோட அண்ணன் சுகா அப்புறம் வந்துட்டு தயாங் அவங்களுக்காண்டி நீ வந்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது இப்போ சிமன் தான் ஒன்றும் சொல்ல மாட்டான். சரி அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகும்போது சிமன் தான் அந்த டைரியை எழுதிட்டுருப்பான். இப்போ லீ தான் அந்த டைரியை பார்ப்பான். இவன் வந்துட்டு சிமன் வந்துட்டு 4 வருஷமாக பிரிஞ்சிட்ருக்கும் போது ஃபுல்லாக அந்த டைரியில் ஜங்குக்கை பற்றி மட்டும்தான் எழுதியிருப்பான். அது லீக்கு தெரியும். இப்போ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது மட்டும் தானே எப்பயுமே இனிமேல் வரப்போகுது, இது கூடயே நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன் அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த டைரியை மட்டும் தான் அவன் வாழ்க்கையாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லீ தான், தூங்கு சிமன் எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீ தான் தூங்கிடுவான். இப்போ சிமன் தான் அந்த டைரியில் அழுதுட்டு எழுதிட்டுருப்பான். எழுதி முடிச்சுட்டு டைரியை மூடி வச்சுட்டு தூங்கிடுவான். இப்போ மறுநாள் காலையில் தான் ஆயிரும். தயாங்கும் சுகாவும் பரபரப்பாக கிளம்பிகிட்ருப்பாங்க, ஏன்னா அவங்க சீக்கிரமே போகணும். இப்போ தயாங் சுகாவும் கிளம்பிட்டு லீ ஜிமினும் தான் எந்திரிச்சு மெதுவாக வருவாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் கிளம்பி சீக்கிரம் வந்துடுங்க சரியா அப்படின்னு சுகா சொல்லும் போது, சரி சரி சுகாண்ணா நீங்கள் கிளம்புங்க, நானும் ஜிமினும் வந்துடுறோம் அப்படின்ட்டு லீ தான் சொல்லுவான். இப்போ சுகாவும் தயாங்கும் போயிடுவாங்க. இப்போ லீயும் ஜிமினும் மெதுவாக கிளம்பிட்டு ஜிமின் தான் உட்காந்துருப்பான். கிளம்பிட்டு லீ தான், என்ன வரா மாதிரி ஐடியா இல்லையா சாருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு 2 யோசனையாக இருக்குது, நான் வரவா என்ன அப்படிங்கும்போது, வா ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு தானே அவரெல்லாம் பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு லீ தான் ஜிமினை கூப்பிட்டு போவான். பைக்கில் தான் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போவாங்க. அப்போ எல்லா ஆஃபீஸும் வந்திருக்கும், பயங்கர ரஷ்ஷாக அவ்வளோ கூட்டமாக அந்த இடமே அப்படி ஒரு இதாக இருக்கும். இப்போ லீ தான், எப்பா என்னதுடா இது, ஏதோ ஒரு பெரிய கான்செப்ட் மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் 5 கம்பெனியில் அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். இப்போ சிமன் அப்புறம் ஹைஜன் வந்திருப்பான் தானே அப்படிங்கும்போது, என்னது ஹைஜன் வந்திருப்பானா, ஆமாம் ஹைஜனை நான் பார்க்கணும், இன்றைக்கி வேறு லாஸ்ட் டே, நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, என்னது ப்ரப்போஸ் பண்ண போறியா, இது எப்படா அப்படின்னு கேட்பான். ஓ உனக்கு தெரியாதுல்ல நான் ஹைஜனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் அப்படிமா, ஆமாம் எனக்கு ஹைஜனை ரொம்ப பிடிச்சிருக்கு சிமன், அவனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்குது, அவன் பக்கத்தில் வந்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கும்போது, சாருக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை தெரியல, ஆனால் நான் ஹைஜனை லவ் பண்ணுறேன், நான் ஒன்றை மாதிரியே தான் ஜிமன், நான் போய் ஹைஜன்ட்ட இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு ஜிமன் சொல்லுவான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் உள்ளக்கு போவாங்க. பார்த்தா எல்லா ஆஃபீஸும் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சைடு தான் ஆஃபீஸ் எல்லோரும் அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சுகாவோட கம்பெனிலேருந்து தான் வந்துட்டு சுகா தான் அந்த ப்ராஜெக்டோட இதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ எல்லோரும் நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. லீ தான், சூப்பராக அவங்க அண்ணன் பண்ணுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் இப்போயும் அப்படி தான் ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுலி என்ன பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்துட்டு ஜங்குக்கும் ஜூங்கோட ஆஃபீஸ் தான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம். இப்போ ஜங்குக் தான் வந்துட்டு எல்லாத்தையும் பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான், அந்த ப்ராஜெக்டை பற்றி விரிவாகமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ ஜிமன் தான் ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக்கு வந்துட்டு ஜிமன் அப்படி ஒரு சைடு வர பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவனோட இதை சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ லீ தான், ஜங்குக் செம்மையாக பண்ணுறாருல, ரொம்ப க்யூட்டாக அப்புறம் ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கார் அப்படிங்கும்போது, சிம்மன் அப்படி கீழே குமிஞ்சிக்குவான். ஜங்குக்கை பார்க்க மாட்டான். ஏன் வந்துட்டு ஜங்குக்கு கூட பார்க்கக்கூட மாட்டியா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லீ, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு ஜூங்கு தான் முடிச்சிடும். அடுத்து ஹைஜீன் கம்பெனி தான். ஹைஜீன் கம்பெனி வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ லீ தான்,
ஐயோ இங்கே பாரு சிம்மினி இவன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு, என்னடா இவ்வளோ க்யூட்டா எப்படிடா இது அப்படிங்கும்போது, ஓ அது ஒன்றும் இல்லை, லவ் பண்ணுற கண்ணுக்கு எல்லாம் அப்படி தான், எனக்கு கண்ணுக்கு அப்படி கிடையாது, அவன் ஏஞ்சல் மாதிரி இருக்கான்டா, பாரு எவ்வளோ அழகாக க்யூட்டா, அதுவும் இந்த சின்ன வயசுல எவ்வளோ சூப்பராக எல்லாம் பண்ணுறான் பாரு அப்படிங்கும்போது, ஓ இது வேறையா அப்படிங்கும்போது, ஆமாம் இங்கே பாரு பாரு அப்படின்ட்டு ஐஜின் பேசுகிறது தான் லீ அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஐஜின் பேசி முடிச்சுட்டு அப்புறம் மற்ற கம்பெனியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சிடும், ஈவெண்ட்டாக முடிய போகும். 5 கம்பெனியில் ஒரு 2 கம்பெனியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் இதை பற்றிலாம் கொடுத்துட்ருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒன்று சுகா கம்பெனி இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ஜாங்கு கம்பெனி தான். இப்போ ஹைஜின் கம்பெனி வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கும், ஸோ அது செலக்ட் ஆகாது. இப்போ ஸோ வந்துட்டு இவங்க 2 பேரும் கம்பெனி செலக்ட் ஆனவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டில் இது பண்ணவங்க தான் இங்கே வந்துட்டு பார்ட்டி இருக்க போது எல்லோரும் இருந்து பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சுகா தாயாங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிமின் போய் சுகாவை ஹக் பண்ணிவிட்டு அண்ணா கங்க்ராஜ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லீயும் கங்க்ராஜ் பண்ணிவிட்டு இப்போ ஹைஜன் தான் அங்கே நிற்பான். இப்போ லீ தான் ஹைஜன் கிட்டே போய் ஹைஜன் என்ன சேடாக இருக்கியா அப்படிங்கும்போது, இல்லை நான் சேடாலாம் இல்லை, நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறோம், ஸோ அதனால் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல, பட் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோ சேடாக தான் அப்படிங்கும்போது இப்போ லீ தான் ஹைஜனை வந்து டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு, ஹைஜன் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, ஃபஸ்ட் டைம் தானே, அதுக்கப்புறம் போக நீ வந்துட்டு உன்னோட பெஸ்ட்டை இன்னும் கொடு ஓகேவா அப்படிங்கும்போது ஹைஜின் வந்துட்டு லீனும் கட்டி பிடிக்கிறது ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ அவன் பேக்கப் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்பா. இப்போ லீ தான் அப்புறம் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படிங்கும்போது ஹைஜின் தான் டக்கு இப்படி எங்கள் ஹக்லேருந்து வெளியே வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்பான். நான் சுற்றி வளைச்சலாம் பேச மாட்டேன், நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஐஜன் அப்படி என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பான். நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஐஜன் தான் லீயை பார்ப்பான். லீ என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீ உடனேலாம் சொல்ல வேணாம், நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் ஊருக்கு கிளம்பிடுவேன், நான் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே நீ என்கிட்ட சொன்னால் போதும், ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஐஜன் தான் ஸ்மைல் பண்ணுவான். ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜன் தான் போயிடுவான். இப்போ லீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா ஐஜன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், கோவலாம் எதுவும் படமாட்டான். இப்போ லீ வந்து ஜிமின்கிட்ட சிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு என்னாச்சு லீ அப்படிங்கும்போது நான் ஹைஜன்ட்ட லவ் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, ஓ என்ன சொன்னார் ஹைஜன், இங்கே வந்ததுலேருந்து அவரை நான் பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கார், தெரியும் என் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அதுதான் நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னா யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டான். யோசித்து சொல்கிறேன்னு தானே நான் சொன்னேன், அதுக்கே நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அவனோட ஃபேஸ் அவனோட கண்ணில் லவ் பார்த்தேன் அப்படிங்கும்போது ஐயோ இது வேறையா அப்படின்ட்டு ஜிமின் நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஆல் த பெஸ்ட், அதெல்லாம் ஒன்று ஹைஜினுக்கு பிடிக்காமல் இருக்குமா, ஒன்று எவனுக்காவது பிடிக்காமல் இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் லீயும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு ஜூங்கும் தான் கொஞ்சம் தூரம் தள்ளி ஜிமினை தான் ஜங்குக்கு பார்ப்பான். ஜிமின்னா ஜங்குக்கை பார்க்க மாட்டான். இப்போ ஜங்குக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம ஹர்ட் பண்ணதுனால தான் ஜிமின் பார்க்கல அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பான். இப்போ ஜூங் தான் என்ன பார்க்குற ஜங்குக் அப்படின்னு கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் வேகமாக போயிடுவான். இப்போ ஜூங் தயாங் அப்புறம் சுகா எல்லாம் தான் பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ஒரு 6 மணி மாதிரி ஆகிருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும்போது ஜங்குக் தான் ஒரு சேரில் தான் உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக்கு உட்காந்துருக்கிறது லீ பார்த்துட்டு லீ வந்து ஜங்குக்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்பான். நீ அப்படிங்கும்போது நான் லீ அப்படிங்கும்போது சொல்லு லீ என்ன பேசணும் அப்படின்னு கேட்பான். இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், இங்கே உட்காரலாமா அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் ஒரு சேர் தான் இருக்கும், உட்காரலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜக்கு பக்கத்தில் தான் லீ உட்காந்துருப்பான். என்ன பேசணும் அப்படின்னு கேட்பான். இல்லை நான் உங்களுக்கு பேச போகிறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டுக்காக உங்ககிட்ட பேசி தான் ஆகணும், ப்ளீஸ் நான் பேசுகிறத ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படிங்கும்போது சொல்லு அப்படிங்கும்போது இப்போ லீ தான் அவனோட ஷர்ட்குள்ளேருந்து ஒரு டைரியை எடுத்துகிட்டு ஜங்குக் இதை பிடிங்க அப்படிங்கும்போது ஜங்குக் கையில் தான் அந்த டைரியை எப்படி வச்சுட்டு ப்ளீஸ் எனக்காக இதை கொஞ்சம் படித்து பாருங்கள், இதை நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக, இதில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மட்டுமே உரிய வேர்ட்ஸு. லீ அப்படி சொல்லும்போது ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது, என்னது அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைரிக்கு மேலே வந்துட்டு சிமன் டைரி அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போ ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது, நீங்கள் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்,
நான் இது கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ கிளம்பிடுவான். இப்போ ஜங்குக் தான் ஒரே அங்கே க்ரஷ்ஷாக சவுண்டாக இருக்கும். ஸோ அதில் படிக்க முடியாது. இப்போ அந்த டைரி அவன் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ ஜூங்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், நீ முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா பாதிலே போகிற அப்படிம்பா. இல்லை நீ முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவான். இப்போ வீட்டில் தான் போயிட்டு வேக வேகமாக அவனோட அந்த கோட்டெல்லாம் அவுத்து வச்சுட்டு ஒரு டேபிளில் தான் உட்காந்துட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அதில் ஜங்குக்கோட பேர் இருக்கும். இப்போ ஜங்குக் தான் திறந்து பார்க்கும்போது ஜிமின் வந்துட்டு படிச்சுட்டு அன்றைக்கி போன அந்த டேட்டுக்கு மறுநாள்லேருந்து எழுதி வச்சுருப்பான். அதில் ஜங்குக்கை பற்றிட்டு அவன் ஒரு நாள் ஜங்குக்கை எவ்வளோ மிஸ் பண்ணுறான், என்னென்ன ஜங்குக்கிட்ட பேசணும்னு அன்றைக்கி ஃபுல்லாக அவனை பார்க்கல, மிஸ் பண்ணலை, நான் வந்துட்டு ஒன்று இன்றைக்கி நினச்சிருக்கேன், இந்த டைமில் நினச்சிருக்கேன், ஒன்று எழுதி வச்சுருப்பான். பார்க்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளும் ஜங்குக்கை பற்றி எவ்வளோ எழுதி வச்சுருப்பான். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்குக், உன்னை பார்க்காம என்னடி இருக்க முடியல ஜங்குக், நான் உங்ககிட்ட சீக்கிரம் வந்துடணும் அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ ஒரு இதாக எழுதி வச்சுருப்பான். ஜங்குக் பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்கும். அப்படியே பழிச்சிக்கிட்டு லாஸ்ட் பேஜ் தான் ஜங்குக் கூட அந்த சண்டை போட்ட அன்னைக்கு எழுதி வச்சுருப்பான். ஜங்குக்கா என்ன புரிஞ்சுக்கலையாடா நீ, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா, நான் உன் பக்கத்தில் வர்றது உனக்கு பிடிக்கலையா, நான் உன்னை தொட்டு பேசுறது உனக்கு பிடிக்கலையா, அந்தளவுக்கு என்னை சீப்பாக நினச்சிட்டியா ஜங்குக், நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது உனக்கு தெரியாது ஜங்குக், நீ தெரிஞ்சா அந்த மாதிரிலாம் என்ன பேசியிருக்க மாட்டேன் அப்படி தானே, ஆனால் பரவாயில்ல ஜங்குக், எனக்கு நீ என்னை திட்டினது என்னை அடித்தது அதெல்லாம் கூட எனக்கு வலிக்கலை, ஆனால் என்கிட்ட வராத, என்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் பேசாத அப்படின்னு என்கிட்ட சொன்னேன், இல்லாட்டி முடியலை ஜங்குக், ஏன்னா என்னோடய லைஃப் ஃபுல்லாக உனக்காக மட்டும்தான் என்னோடய லைஃப் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ வந்துட்டு என்னை பிடிக்கலை, என்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜங்குக், ஆனால் உன்னை எப்படி மறக்க போகிறேன்னு தெரியல, உன்னை எப்படி ஜங்குக் என்னாடி மறக்க முடியும், மறக்கிற பர்சனாக நீ என்னோடய லைஃப்பில், ஆனால் என்னை பிடிக்கலையே, என்னை உனக்கு தான் பார்த்தாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, உன்கிட்ட வர்றது பிடிக்கலன்னு சொல்லிட்டியே ஜங்குக்கா, ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, இந்த சிமன் நீ இல்லாமல் என்றைக்குமே இருக்க மாட்டான், ஒன்றை தவிர இந்த என் லைஃப்குள்ளே யாரும் வரவும் போகிறது கிடையாது, இனிமேல் நீ மட்டும்தான் என்னுடைய லைஃப், என்னை அடித்தாலும் என்னை என்ன தான் நீ துரத்தினாலும் உன்னை விட்டு நான் தள்ளி தான் இருக்க போகிறேன், உன்னை விட்டு நான் ரொம்ப தள்ளி இருக்க போகிறேன், ஆனால் எப்பயும் மாதிரி இந்த டைரிக்குள்ளே மட்டுமே என்னோடய சந்தோஷம், என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டு நான் அப்படியே இருந்துடுறேன், உன் கூட இருக்கணும், உன்னை லவ் பண்ணணும், இந்த உலகத்தில் என்ன அளவுக்கு உன்னை யாரும் லவ் பண்ண இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை லவ் பண்ணணும், உங்களோட ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் என்னோடய லைஃப் அப்படி அமையாது, அப்படி இல்லை அப்படின்ட்டு கடவுள் எழுதிட்டார் போல், பரவாயில்ல ஜங்குக், நீ உனக்கு பிடிச்ச லைஃப்பை இது பண்ணிவிட்டு ஹாப்பியாக இரு, நான் எங்கே இருந்தாலும் உன்னை நினச்சிட்டு இருந்துருவேன், எனக்கு அது முடியும், நான் இத்தனை நாள் இருந்தேன், எனக்கு இனிமேல் இருக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பான். மிஸ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு கடைசியில் எழுதும் போது இப்போ ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ அழுக வேணும். சிம்மனா என்ன எழுதி வச்சுருக்க சிமன், நான் தான் உன்னோட லைஃப், நான் தான் உன் உலகம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன், என்னை மட்டுமே இந்த 4 வருஷத்தில் நீ நினச்சிட்டு இருந்திருக்க, ஆனால் நான் உன்னை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன், ஆனால் அப்போ கூட நீ வந்துட்டு என்னை எதுவுமே சொல்லலை ஜெமன், என்னை எவ்வளோ லவ் பண்ணுறியா ஜெமன், ஏன் எனக்கு மட்டும் அது தெரியாமல் போயிடுச்சு, நான் மட்டும் ஏன் அதை உணரவே இல்லை, ஒருவேளை உன்னோட அண்ணனோட தம்பியாவை மட்டுமே நான் பார்த்துட்டேன்னா என்னை லவ்வரை பார்க்க முடியாமல் இருந்துருச்சோ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனா ஜெமன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் சொல்லுவான். இப்போ ஜெமனா என்னை மன்னிச்சிடுடா, உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு, உன்னை எவ்வளோ நான் பேசணுமோ எல்லாமே பேசிட்டேன், இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சில் எப்படி ஜெமன் முடிப்பேன், நான் எப்படி ஜெமன் உன்னோட ஃபேஸை பார்ப்பேன், எப்படி ஜெமன் என்னை இவ்வளோ உலகமாக என்னை உயிராக நீ நினச்சிருக்க, ஆனால் நான் உன்னை எவ்வளோ அசிங்கமாக பேசணுமோ பேசிட்டேன், உன்னோட லவ் புரிஞ்சிக்காமல் உன்னை அவ்வளோ திட்டிட்டேன், எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அழுகையாக இருக்குது ஜெமன், உன்னோட பக்கத்தில் இருந்தீன்னா உன்னை ஹக் பண்ணிவிட்டு ஜெமனா என்னை மன்னிச்சிடுடா, இந்த ஜங்குக்கை மன்னிச்சிடுடா, நான் தான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுடான்னு சொல்லிவிட்டு உன்னை ஹக் பண்ணிக்கணும், உன்னை என்னோட கையில் ஹக் பண்ணிக்கணும் ஜெமனா நீ கிட்ட வந்துடுடா, எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெமன், ப்ளீஸ் ஜெமன் என்னை மன்னிச்சிடு ஜெமன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அவனோட இந்த
5 வருஷம் லவ். இதை நான் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே பொய்ன்னு சொன்னேன். அது எப்படி இருக்கும்னு இப்போ நான் தெரியுது சிமன். எனக்கு இப்போ புரியுது உன்னை நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ட்டு. ஆனால் இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போகிறேன் சிமன்? எப்படி சிமன் நான் உன் ஃபேஸை பார்த்து பேச போகிறேன்? எப்படி சிமன் உன்னை நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன்? ஆனால் உன் மூஞ்சில் முழிக்க கூட எனக்கு தகுதி கிடையாது சிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சொல்லிகிட்ருப்பான். இப்போ அங்கே பார்ட்டிலாம் முடிஞ்சு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ சுகா தான் வந்துட்டு ஜூங் எங்கே ஜங்குக்கை காணும் அப்படிங்கும்போது அவன் அப்போவே போயிட்டான். அவனுக்கு மைண்ட் சரியில்லையா, அதனால அவன் போயிட்டான் அப்படிங்கும்போது, ஓ சரி நானும் கிளம்புறேன், நீனும் என்ன கிளம்ப போறியா அப்படிங்கும்போது, ஆமாம் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிமினூலியும் தான் வருவாங்க. வந்துட்டு அண்ணா கிளம்பலாமா அப்படின்னு சுகா கேட்பான். கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜூங் தான் ஜிமினை பார்ப்பான். ஜிமின் ஃபேஸ் அவ்வளோ சேடாக அப்படி இருக்கும். ஜங்குக்கும் சேடாக இருக்கும்போது இப்போ ஜூங் தான் இங்கே 2 பேருக்குள்ளே என்ன தான் போகுதுன்னு சத்தியமாக கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு மைண்ட் வைஸ் சொல்லிகிட்ருப்பான். இப்போ லீ தான் ஜூங்கன்னா ஜங்குக்கு எங்கே போயிட்டாரா அப்படிங்கும்போது, போயிட்டான் லீ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன் அப்படி ஜூங் தான் கிளம்பிடுவான். இப்போ இவங்க 4 பேரும் கிளம்பும்போது இப்போ ஹைஜின் தான் அங்கே நின்றுட்டுருப்பான். இப்போ ஜிமின் ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹைஜின் கிட்டே போயிட்டு, ஹைஜின் நான் கிளம்ப போகிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லு லீ அப்படின்ட்டு ஹைஜின் சொல்லும்போது, இல்லை எனக்கு சொல்லிடுவீல என்னது அப்படிங்கும்போது ஹைஜன் தான் சிரிப்பான். நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், சரிடி செல்லும் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ லீ தான் வந்துட்டு ஹைஜனோட சீக்கில் இப்படி டப்புன்னு கிஸ் கொடுத்துட்டு ஓடிடுவான். ஹைஜன் தான் அவன் கிஸ் கொடுத்து அந்த இடத்த இப்படி தொட்டு பார்த்துட்டு இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜிமின் லீ அப்புறம் சுகா எல்லாம் வீட்டுக்கு தான் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ஜூங் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரூமில் பார்ப்பான். ஜங்குக் இருக்க மாட்டான். இப்போ ஜூங் வந்துட்டு ஜங்குக் எங்கே காணும் அப்படின்ட்டு பாத்ரூம்லாம் போய் தேடுவான், எங்கேயுமே இருக்க மாட்டான். ஜங்குக்கோட ஃபோனும் இருக்காது. இப்போ ஜூங் தான் ஜங்குக் கால் பண்ணுவான். கால் பண்ணி ஒரு 2-3 தடவை அடிச்சிருப்பான், எடுத்து இருக்க மாட்டான் ஜங்குக்கு. இப்போ தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பான். ஒரு 4-5 ரிங்க் அப்புறம் ஜங்குக் தான் ஃபோன் எடுப்பான். இப்போ ஜூங் தான், என்ன எங்கே ஜங்குக் இருக்க, எதுக்கு ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிற, எங்கே உன்னை வீட்டில் காணோம் எங்கே அப்படின்னு கேட்பான். ஜூங்கா நீ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்பான். என்னது வீட்டுக்கு வந்துட்டேண்ணா, வந்ததுனால தானே நான் உன்னை தேடுறேன், நீ எங்கடா அப்படிங்கும்போது, நான் வந்து நம்ம பார் இருக்குல்ல அங்கே தான் நான் உக்காந்துருக்கேன் அப்படிங்கும்போது, அங்கே எதுக்குடா நீ போன? அதுவா எனக்கு மனசு சரியில்லை, அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ அங்கேயே இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாருக்கு தான் போய் பார்ப்பான். ஜங்குக்கு வந்துட்டு ஒரு 4-5 பேர் மாதிரி குடிச்சிட்டு சரி போதையில் இருப்பான். இப்போ ஜூங் தான், ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக், எதுக்குடா இவ்வளோ பேர் குடிச்சிட்டு உட்காந்துருக்க, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு கேட்பான். எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறியா அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன ஆச்சு சொல்லு. ஜூங்கா நான் கெட்டவன்டா, நான் பெரிய கெட்டவன், நான் ஒரு சைக்கோ, நான் ஒரு பைத்தியம் அப்படிங்கும்போது, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே, அடுத்தது சொல்லு அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான், நான் ஒரு குட்டி ஒரு அழகு ஒரு ஏஞ்சலை நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஜூங். அவனை பேசக்கூடாத வார்த்தை என்னென்ன அவன் பேசக்கூடாதோ எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன் ஜூங். அவனை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். அவன் ஃபேஸ் அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் என்ன அப்படி பார்த்தான்டா, அந்த பார்வையை எல்லாத்தையும் இப்பையும் இது பண்ண முடியல. என்ன அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் ஜூங். நான் மட்டுமே உலகமாக அவனுக்கு இருந்திருக்கேன், உன்னோட அப்பா மாதிரி அப்படின்னு அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கான். சுகாக்கு அப்புறம் நான் தான் அவனுக்கு உலகம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். இது எல்லாமே தெரியாமல் எதுவுமே நான் புரிஞ்சிக்காமல் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன் ஜூங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜூங் தான், என்னது எழுதி வச்சுருக்கான், என்ன உலடுற ஜங்குக், என்ன சொல்கிற அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் அவனோட கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். அதுக்குள்ளேருந்து அந்த டைரி எடுத்து ஜூங்கிட்ட கொடுத்து பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஜூங் தான் சும்மா அந்த பேஜ்லாம் அப்படி திரும்பி பார்க்கும்போது ஃபுல்லாக ஜங்குக்கை பற்றி தான் எழுதிட்டு வச்சுருப்பான். அந்த டைரி ஃபுல்லாக ஜங்குக் பற்றி மட்டும்தான் இருக்கும். இப்போ ஜூங் அதை வந்துட்டு அப்படி பார்த்துட்ருப்பான். இப்போ என்னடா இதெல்லாம், ஒன்று இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், வார்த்தைக்கு வார்த்தை ஜங்குக் உன்னை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கான். உன்னை அந்த 4 இயர்ஸாக எவ்வளோ மிஸ் பண்ணான்னு எழுதி வச்சுருக்கான் போல். என்ன ஜங்குக் அப்படிங்கும்போது, ஆமாம் பாத்தியா, ஆனால்
நான் அவனை எவ்வளோ ஹர்ட் பண்ண தெரியுமா அப்படிங்கும்போது, என்னது ஹர்ட் பண்ணியா, நீ என்னடா பண்ண அப்படின்ட்டு ஜூங் தான் கேட்பான். சுகா அடித்து கொஞ்ச நேரத்தில் சிமன் வந்து என்கிட்ட பேச வந்தான். அப்போ நான் சிமனை திருப்பி அடிச்சுட்டு, எதுக்கு என்கிட்ட வர, எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னை தொட்டு பேசுகிற, எப்போ பார்த்தாலும் லவ்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ திட்டிட்டேன். அதுக்கு மேலேயும் கூட நான் அவனை திட்டிட்டு, இனிமேல் மூஞ்சில் முழிக்காத, என் பக்கத்தில் வர வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டேன் ஜூங். அப்படிங்கும்போது என்ன சொல்கிற ஜங்குக், ஏன் அப்படி அவனை திட்டினேன் அப்படிங்கும்போது, இல்லை அன்னைக்கு அப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன். சுகாவை வந்து என்னை அடித்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தேன். அப்போ எனக்கு ஜிம்மன் வந்து பேசினது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. நான் அதனால் அவனை என்ன திட்டணுமோ அதெல்லாம் திட்டேன். அப்படிங்கும்போது, ஏன் ஜங்குக் இப்படிலாம் பண்ணுற, ஒரு பையனை இவ்வளோலாம் திட்டி அமைச்சிருக்கியா, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அவன் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பான், அதுவும் உன்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், ஆனால் நீ அவனை இப்படி திட்டியிருக்க, அது அவனாட்டி எப்படி தாங்க முடிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, இப்போ நான் என்ன பண்ணுறது ஜூம், அவன் மூஞ்சில் கூட எனக்கு முடிக்க தகுதி கிடையாது ஜூம், ஆனால் அவன் இவ்வளோ என்னை லவ் பண்ணியிருக்கான், திருப்பியும் என்கிட்ட அவன் வரமாட்டான் தானே அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அவங்ககிட்ட வரமாட்டான் ஜங்குக், எப்படி வருவான், நீ அவனை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க, இன்னொன்று பார்த்ததுக்கு அவன் மூஞ்சிலே முழிக்காதுன்னு வேற சொல்லியிருக்க, இவ்வளோ லவ் பண்ண பையனை நீ இப்படி பேசினா அவன் மைண்ட் இப்போ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியலை, வேறு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உன் ஃபேஸில் கூட முழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மச்சான் ஏன்டா அப்படிலாம் பேசுகிற, ஏன்னா அப்போ ஜிம்மன் பார்க்க 1% கூட இல்லையா அப்படிங்கும்போது, ஏன் இந்த மயிறு பேசும்போது தெரிஞ்சிருந்துருக்கணும், அப்படி என்னடா அவன் பண்ணிட்டான், உன்னை லவ் பண்ணிட்டான், உன்னோட அவன் சின்னவன், ஸோ அதை எப்படி வந்துட்டு அவன் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாமல் உன்னோட கிட்ட வந்துட்டு அவன் அந்த லவ்வை காமிச்சிருக்கான், ஆனால் நீ அதை இப்படி பண்ணிட்டல ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போது, ஜங்குக் வந்துட்டு ஜூங் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஹர்ட்டாக இருக்கும். இப்போ மச்சான் என்னோட ஜிமின் எனக்கு இல்லையா, என்னை இனிமேல் அவன் லவ் பண்ண மாட்டானா, இதில் எழுதியிருக்க மாதிரி நானும் அவனும் சந்தோஷமாக இருக்க முடியாதா, எனக்கு ஜிமின் வேணும் ஜூம், எனக்கு ஜிமின் என் கூட சந்தோஷமாக இருக்கணும், அவன் அந்த டைரியில் இப்படிலாம் இருக்கானோ அதே மாதிரி நான் அவன் கூட ஹாப்பியாக இருக்கணும் ஜூம், ஆனால் நான் அவனை ஆட் பண்ணிட்டேன்ல, எப்படி என்னை திரும்பியும் அவன் அதே மாதிரி லவ் பண்ணுவான், பண்ண மாட்டான் தானே, என்னை மறந்துடுவான் தானே, என்னை பிடிக்காது தானே அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லும் போது, இப்போ ஜூங் தான் நீ இப்படி தான் இதான் உன்னோட மெயின், ஆனால் அவன் அப்படி கிடையாது, நீ அவனை பக்கத்தில் வராத, மூஞ்சில் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, வேறு யாராக இருந்தாலும் அவன் பண்ணுறதை தான் பண்ணியிருப்பாங்க, ஏன் நானே அந்த இதில் இருந்தால் கூட உன் ஃபேஸில் இந்த ஜென்மத்தில் முடிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, ஜூங் இப்படிலாம் சொல்லாத ஜூங், எனக்கு ஜிமின் வேணும் ஜூங், எனக்கு ஜிமின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஜூங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஜங்குக் அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். சரி வா, இவ்வளோ பியர் அடித்து வச்சுட்டு ஹெல்த் என்ன ஆகும், பாரு உன்னாட்டி நிற்க கூட முடியல அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ஜிமின் வேணும், நான் இப்போயே ஜிமின் கிட்ட பேசணும், வா ஜிமின் கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மட்டையாகிடுவேன், போய் ஜிம்மன் கிட்ட பேசலாம், மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது நான் பேசுவேன், நான் என்னோடய ஜிம்மன் கிட்ட போய் நான் காலில் விழுந்து அது மன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் போடுங்க வேணாம், அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம், நீ வா போகலாம் அப்படின்ட்டு ஜூங் தான் ஜேகேவை கூப்பிட்டு போயிடுவான். ரூமில் போயிட்டு இப்போ அவனோட பெட்டில் தான் ஜங்குக்கை படுக்க வைப்பான். ஜங்குக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு கத்திட்டு கிடப்பான், ஜிம்மனா மன்னிச்சிரு ஜிம்மனா, எனக்கு நீ வேணும் ஜிம்மனா, எனக்கு நீ வேணும், நான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஏதோ சொல்லிட்டு கிடப்பான். இப்போ ஜூங் தான், டேய் பாய மூடுறா, எல்லாம் வந்துடுவாங்க பிள்ளை, நீ இவ்வளோ கத்திட்டு இருக்க அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குக் படு பால்மிட்டு அப்படியே தூங்கிடுவான். ஜூங்கும் தூங்கிடுவாங்க. இப்போ மறுநாள் காலையில் தான் ஆயிரும். காலையில் எழுந்திரிச்சு ஜங்குக் தான் எழுந்திச்சி உட்காந்துருப்பான் பெட்டில். ஜூங் தான் குளிச்சு இடிச்சிட்டு வெளியே வந்து பார்ப்பான். ஜங்குக் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, என்னப்பா போதை இறங்கிருச்சா, கொஞ்சம் நெஞ்சம் குடிலாம் நைட்டு குடிக்கல, இவ்வளோ குடிச்சிட்டு இருந்தேன், என்ன ஒரு மனுஷன் 2 பேர் குடிக்கிறதே பெருசு, நீ என்னடா 5 குடிச்சு வச்சுருக்க அப்படிங்கும்போது, பயங்கரமாக தலை வலிக்குதுடா அப்படிங்கும்போது, அப்புறம் தலை வலிக்காமல் என்ன வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஜூங்கிட்ட தான், ஜூங் டைரி எங்கே அப்படிங்கும்போது, அதை கேளு, அது சேஃபாக அவனோட கோட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ அந்த டைரியை தான் எடுத்து ஜங்குக்கு பார்த்துட்டு, அந்த டைரியை பார்த்துட்டு திரும்பியும் ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். இப்போ இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிறியா, வேறு என்ன செய்ய முடியும் நட்டி அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, ஜிவன்கிட்ட நான் என்னோட
இதை எப்படி சாரியை கேட்க போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் ஜிமின் கொடுத்தா நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் புரிய வைப்பேன். என்னோடய மன்னிப்பை நான் வந்துட்டு கேட்பேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், கிளம்பு, நம்ம சுகா வீட்டுக்கு போகணும். அவன் காலையிலே ஃபோன் பண்ணி எங்கடா இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறான். மணி பாரு 12 ஆயிடுச்சு, வா கிளம்பி போகலாம் அப்படிங்கும்போது, இரு நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கும் ஜங்குக்கு தான் கிளம்பி ஒரு சின்ன பெட்டியில் அவங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் இப்போ கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் எல்லாம் கிளம்பி போயிடுவானுங்க. போயிட்டு ஜூங்கும் ஜங்குக்கு தான் பைக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டிட்டு இப்போ ஜங்குக்கு தான், மச்சான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா ஜிம்மினை பார்க்க அப்படிங்கும்போது, என்ன இப்படி இருக்குது, வேறு வழி இல்லை, ஜிம்மினை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் கூப்பிட்டு வருவான். இப்போ போயிட்டு காலிங் பெல் தான் அமுக்குவாங்க. இப்போ டோரை ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஜிம்மன் தான் நிற்பான். இப்போ ஜிம்மன் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நிற்பான். ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மனை பார்ப்பான். இப்போ ஜூங் தான், ஜிம்மன் எங்களை உள்ளக்க கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளக்க தான் வருவாங்க. இப்போ ஜிம்மன் வந்துட்டு அவங்க 2 பேரும் உள்ளக்க வந்தோடனே அவனோட ரூமுக்கு தான் போயிடுவான். இப்போ ஜூங் ஜங்குக்கையும் பார்த்துட்டு, சுகா தயாங் வாங்கடா, இப்போ தான் டைம் கிடச்சிச்சா அப்படிங்கும்போது, டேய் என்னடா இப்போ தான் நேற்று ஃபுல்லாக ஒரே பார்ட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உடம்பெல்லாம் ஒரே டயர்டு, உனக்கு நாளைக்கு தானே கல்யாணம், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் அப்படிங்கும்போது, கல்யாணம் அப்போ வந்துட்டு ரிங் எடுத்து கொடுக்க வேணாம் வரீங்களா ஜூங் அப்படிங்கும்போது, அது கூட நல்லா தான் மச்சா இருக்குது, அப்போ வரட்டா அப்படிங்கும்போது செருப்பால் அடிப்பேன். மரியாதையாக எல்லாத்தையும் அவனோட ரூம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாரு, அங்கே போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வா, ஒர்க்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது, என்னடா மச்சா என்ன ஒர்க்கு அப்படிங்கும்போது, அதுவா வந்துட்டு மேரேஜுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு வாங்கணும், அப்புறம் ரிங் வாங்கணும், அதுக்கப்புறம் சாப்பாடுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் எவன்டா பண்ணுவான் அப்படிங்கும்போது, இவ்வளோ வேலை இருக்காடா மச்சான், அதுக்கு தான் மச்சான் நான் மேரேஜே பண்ணிக்காமல் சிங்கிளாக இருக்க அப்படிங்கும்போது, சிங்கிளாக இருக்கேன்னு சொல்லாத மச்சான், ஆள் இல்லைன்னு சொல்லு அப்படின்ட்டு சுகா தான் சொல்லுவான். உனக்கு ஆள் கிடச்சிருச்சு, கல்யாணம் ஆக போகுது, அப்படி ஒரு சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கும் கிடைக்கும்டா பாருடா அப்படின்னு சொல்லும்போது, பார்க்குற இங்கே தானே இருக்கேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் தான் போயிட்டு சோஃபாவில் உட்காந்துருப்பான். இப்போ சுகா தான், ஜங்குக் ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்க, இன்னும் நீ சரியாகலையா அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லை சுகா, கொஞ்சம் நேற்று அதிகமாக குடிச்சிட்டேன்னா தலையை வலிக்குது அப்படிங்கும்போது, என்னது குடிச்சிட்டியா, நீ பார்ட்டிலாம் இல்லையே சீக்கிரமால போயிட்ட அப்படிங்கும்போது, அது அப்படிங்கும்போது ஜூங் தான், அது ஒன்றும் இல்லைடா, அவன் நேற்று போய் பாரில் நம்மளெல்லாம் விட்டு தனியாக குடித்தாரு சார் அப்படிங்கும்போது, இப்போ சுகா தான், என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு உள்ளே போயிடுவான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட அந்த ரூமை பார்ப்பான், மூடி இருக்கும். இப்போ அந்த ரூம் டபக்குன்னு திறந்து பார்க்கும்போது ஜங்குக் ஒரு மாதிரி இதாக இருக்கும். அப்போ அங்கேருந்து லீ தான் வெளியே வருமா, வந்துட்டு ஜங்குக் வந்ததை பார்த்துட்டு, ஜங்கு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பான். இப்போ தான் வந்தேன் லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜூங் தான், என்ன லீ இப்படி போயிட்டுருக்கு, அப்புறம் என்ன நெக்ஸ்ட் வீக் கிளம்புறியாமே அப்படிங்கும்போது, ஆமாம் ஜூங் டைம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் கிளம்பி தானே ஆகணும், அம்மா அப்பா கால் பண்ணி வரலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது, எப்போ இனிமேல் இங்கே வருவியா அப்படிங்கும்போது, இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சிரிப்பான். என்ன சிரிக்கிற அப்படிங்கும்போது, அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லையா, டேய் என்னமோ நடந்திருக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது, நீ சொல்லு அப்படிமா, அதுவா ஜூங் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, அடப்பாவி வெளிநாட்டிலேருந்து வந்து நீ எல்லாம் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்ட, நான் பாரு இன்னும் ஒண்டிய கட்டையாகவே இருக்கேன் அப்படிங்கும்போது, யாரா அந்த க்யூட்டு அப்படிங்கும்போது, அதுவா அது வந்துட்டு நம்மளோட ஜிமின் ஃப்ரெண்ட் ஹைஜின் தான். என்னது ஹைஜினா? ஆமாம் ஹைஜின் தான், நான் அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அவன்கிட்ட என்னோடய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜூங் தான், இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ ஹக் பண்ணிப்பான். ஏன் எதுக்கு ஹக் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி பர்சனை தான் ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணோமா டக்குன்னு சொன்னோமா அப்படின்ட்டு இல்லாமல் அதை விட்டுட்டு லவ்வாக சொல்ல பயந்துட்டு அவனுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறான் பற்றியா அவனுங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்து தான் ஜூக் பேசுவான். இப்போ ஜங்குக்கு தான் மறப்பான். உண்மையாக சொன்னால் மறப்பாங்க லீ அப்படின்னு சொல்லிட்டு லீட்ட ஆல் த பெஸ்ட், இப்படி தான் செல்லம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீயை பாராட்டுவான். அச்சோ தேங்க்ஸ் ஜூங்கண்ணா அப்படின்ட்டு லீயோ ஜூங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ லன்ச் டைம் தான் வந்துடும். எல்லோரும் ஒரு டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பாங்க. தயாங் தான் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்ருப்பான். ஜூங்கும் தயாங் இங்கே வா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்
அப்படின்ட்டு இப்போ ஜூங்கும் இது பண்ணுவான், எல்லாம் சாப்பிட வச்சுட்ருப்பாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிமின் தான் ஏற்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஜங்குக்கை பார்க்க கூட மாட்டான், ஜிமின் பாட்டை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஜங்குக்கு நான் ஜிமினை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஜூங் தான், ஏய் மச்சான் நான் சாப்பிட்டு கிளம்பலாமா, போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாளைக்கு வேற எனக்கு மேரேஜு, எனக்கு ஒரே குஷியாக இருக்குடா அப்படிங்கும்போது தயாங்கண்ணா உனக்கு என்ன ஜூங் குஷி அப்படிங்கும்போது, இல்லை நாளைக்கு மேரேஜுக்கு எல்லாம் வருவாங்க, புது ஃபிகர்ஸ்லாம் வரும், யாராவது உன்னை கரெக்ட் பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, நீ திருந்தவே மாட்டில்ல அப்படிங்கும்போது, திருந்த மாட்டேன் தான், உனக்கு என்ன, உனக்கு சிடுமூஞ்சி கிடச்சிருச்சு, இனிமேல் உன் லைஃப் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லுவான் ஜூங்கு. ஆமாம் உனக்கு என்னடா அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் இல்லைடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பேசி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ ஜிமின் மட்டும் சாப்பிட்டுட்டு வேகமாக அவனோட ரூமுக்கு போயிடுவான். இப்போ ஜிமின் போடுறத ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கும் அவனுக்கு. அதை எல்லாமே நோட் பண்ணுவாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிறது எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஜூங் அப்புறம் வந்துட்டு தயாங் அப்புறம் சுகா ஜங்குக் எல்லாம் தான் அவங்களோட வெட்டிங்க்காக பர்ச்சேஸ் பண்ண கிளம்பி போயிடுவாங்க. ஜிமினும் லீயும் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ ஜிமின்கிட்ட தான் லீ சொல்லுவான், ஏன் ஜிமன் ஜங்குக்கை இவ்வளோ அவாய்ட் பண்ணுற, அவனை பார்க்கக்கூட மாட்டேங்கிறேன், நானும் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவர் நான் உன்னை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஃபேஸை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன பாவமாக இருக்குது, அவனுக்கு தான் என்ன பிடிக்காதே, என்னை பார்த்தாலே பிடிக்காதே, நீ என்ன ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அவன் என்ன பார்க்கலான்ல அப்படிங்கும்போது, என்னது நான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னா, அவர் வீட்டுக்கு இங்கே வந்ததுலேருந்து உன்னை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீ என்னென்ன அது உனக்கும் தெரியணும் எனக்கும் தெரியும் ஜிமன், ஏன்னா நீனும் ஜக்குவை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லீ, நீ ஒன்றும் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படிங்கும்போது, சரி நான் தப்பாக புரிஞ்சதாகவே இருக்கட்டும், இது எங்கே தான் போகுது, இப்படி தான் முடிய போகுதுன்னு நானும் இருக்கிற வரையும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு ஒரு 10-11 o'clock மாதிரி எல்லாம் வந்துட்டு, அப்பா முடியலடா, எவ்வளவு வேலை, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ வேலையா அப்படின்னு சுகா தான் சொல்லுவான். ஜூங் தான், அப்புறம் என்ன கல்யாணம்னா சும்மாவா, பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும், அப்புறம் ஈஸியாக கரடி கிடச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் தான் பேசிட்டு இப்போ ஜூங் தான், அப்புறம் நம்ம இன்றைக்கி நிறையா ஒர்க்லாம் பார்த்துட்டோம்ல, ஸோ நம்ம கொஞ்சம் கூல் டவுன் ஆகுமா அப்படின்பா. அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு தயாங் தான் ஜூங்கிட்ட கேட்பான். அதுவா ஒன்றும் இல்லை, எல்லாம் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் மாடிக்குவாங்க, நம்ம கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கும்போது, என்னது கேம் அப்படின்னு லீ சொல்லுவான். ஆமாம் எல்லோரும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுகா தான், டேய் டைம் என்னன்னு பார்த்தியா அப்படிங்கும்போது, என்ன டைம் 11 தானே ஆகுது, ஏன் உன் கல்யாணத்துக்கு காலையிலே எந்திரிக்கணுமா, அதெல்லாம் எந்திரிச்சிக்கலாம், தூங்கினா தானே, எல்லாம் நம்ம ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாம் கிளம்பி வாங்க மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் சொல்லுவான். எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட் வேர்லாம் போட்டுட்டு எல்லாம் மாடிக்கு தான் போயிடுவாங்க. ஜிமன் தான் வரமாட்டான், இப்போ லீ தான், ஜிமனா என்ன நீ மட்டும் படுத்திருக்க வரலையா அப்படிங்கும்போது, இல்லை நான் வரல நீ போ அப்படிங்கும்போது, என்னது வரலையா, இப்போ நீ வராட்டி ஜூங்க வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவார் ஓகேவா அப்படிங்கும்போது, அச்சோ என்னை விட மாட்டீங்கல்ல அப்படிங்கும்போது, ஒன்றெல்லாம் விட மாட்டோம் வா சொல்லிட்டு ஜிமினையும் கூப்பிட்டு லீ தான் எல்லாம் மாடிக்கு தான் போயிருப்பாங்க. எல்லாம் ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. இப்போ ஐயோ ஜாலியாக இருக்குது, எனக்கு இதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு லீ சொல்லுவான். அப்போ தானே ஒரு கல்யாணம் மாதிரி ஜாலியாக இருக்கும், எல்லாம் ஜாலியாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் என்ன கேம் அப்படின்னு லீ கேட்பான். அதுவா எப்பயும் மாதிரி ட்ரூத் ஆர் டேர் தான் அப்படிங்கும்போது, ஓ ட்ரூத் ஆர் டேரா சூப்பர், இந்த கேம் தான் இன்றைக்கி ரொம்ப தேவை அப்படின்ட்டு சிரிப்பான் ஜிமினை பார்த்துக்கிட்டே. இப்போ ஜிமன் தான், ஏன் ட்ரூத் ஆர் டேர் வேறு ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ட்ரூத் ஆர் டேரே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜூங் சொல்லுவான். இப்போ ஒரு சீட்டில் அவங்க எல்லார் பேரையும் எழுதி போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸில் போட்டு நல்லா குலுக்கிட்டு அந்த சீட்லேருந்து ஒருத்தவங்களோட நேம் படிப்பாங்க. அந்த எடுத்தவங்க வந்து அந்த படிக்கிறவங்க நேம்களுக்கு வந்து ட்ரூத் ஆர் டேர் கேட்கணும். அப்படி தான் கேம் விளையாட வச்சு எல்லோரும் விளையாடுவாங்க. இப்போ ஜூங் தான் சொல்லுவான், இது டேர் பண்ணுறவங்க எல்லாம் பண்ண முடியாட்டி பியரை தான் குடிக்கணும் ஓகேவா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஓகே தான், எப்பயும் போல் ரூல்ஸ் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் நேமெல்லாம் எழுதி தான் போட்டு ஒரு டபால் போட்டு வச்சுருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு லீ தான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான் ஜூங்கு. லீ தான் நல்லா குலுக்கி விட்டு ஜூங் கொடுப்பான். லீ வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது அதில் தயாங் நேம் தான் இருக்கும். இப்போ லீ தான் தயாங் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ
சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரூத்தா டேரா தயாங்கண்ணா அப்படின்னு கேட்கும்போது ட்ரூத்தே சொல்கிறேன் அப்படிங்கும்போது சரி நீங்கள் வந்துட்டு சுகாவை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு இப்போ சொல்லணும் அப்படிங்கும்போது தயாங் தான் நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஜங்குக் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அவன் கூட நான் எப்போ இந்த லவ் அவன் மேலே எப்போ வந்துச்சுன்னு எனக்கு அது தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே அவன் வந்துட்டான். இந்த சிடுமூஞ்சி நான் எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் போங்கு, நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு லீ சொல்லும்போது இல்லை அதுதான் உண்மை. சுகா வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருந்தான். அவன் லைஃப்குள்ளே எப்படி வந்தான்னு இன்ன வரையும் எனக்கு தெரியலை. நான் இப்போ என் லைஃப்பில் அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது சுகா தான் தயாங்க பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவான். இப்போ தயாங்கும் சுகா பார்த்து சொல்லும்போது ஜூங் தான் சரி இங்கேயே நீங்கள் உங்கள் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிடாதீங்க, சரி நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுகா தான் சீட் எடுத்துகிட்ருப்பான். இப்போ இங்கே ஜிமின் வந்துட்டு கீழே குமிஞ்சிட்டு அந்த விளையாட்டு சும்மா பார்த்து சிரிச்சிட்ருப்பான். ஜங்குக் தான் ஜிமினை பார்ப்பான். ஜிமினே பார்ப்பான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு. ஜிமினுக்கு தெரியும் நல்லா ஜங்குக் பார்க்குறது, நான் எதையுமே கண்டுக்கிறது மாதிரி உட்காந்துருப்பான். இப்போ சுகாவுக்கு தான் ஒரு சீட் எடுப்பான். அதில் வந்துட்டு ஜூங் பேர் தான் இருக்கும். இப்போ சுகா தான் டேய் மகனை மாட்டினியா அப்படிங்கும்போது என்னடா யார் பேர் அப்படிங்கும்போது ஜூங் அரிச்சர் அப்படின்னு சொல்லும்போது என்னது நானா, ஆமாம் நீ தான், அப்புறம் என்ன ட்ரூத்தா டேரா அப்படின்னு கேட்பான். அதுவா நீ ட்ரூத்துன்னு சொன்னால் ஏதாவது வில்லங்கமாக கேட்பேன், டேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிடும்போது ஜூங் சொல்லுவான். இப்போ சுகா தான் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் அப்படிங்கும்போது டேய் எதுவும் வில்லங்கமாலாம் சொல்லாத, என்னது சொல்லு அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லை, நீ வந்துட்டு இந்த 1 வீக் ஃபுல்லாக பியரே அடிக்கக்கூடாது ஓகேவா, அதான் உன்னோட டேர் அப்படிங்கும்போது ஏண்டா மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா, எப்பேற்பட்ட டேர் கொடுக்குற, உன் கல்யாணம் வேறு, உன் கல்யாணத்தில் நான் எப்படிலாம் வந்துட்டு பார்ட்டி கேட்கணும், உங்ககிட்ட நான் சரக்கு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் பியர் அடிக்கக்கூடாதா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இப்போதைக்கு இந்த பியரை எடுத்து குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து தான் பியரை தான் ஜூங் தான் குடிப்பான். அதானே குடிக்காரக்கு நாயே ஒன்னாட்டி குடிக்காமல் நான் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு ஜூங் தான் ஒரு சீட்டை எடுக்கணும். இப்போ ஜூங்கிட்ட தான் இந்த பவுலில் கொடுத்து சீட்டை எடுக்க சொல்லுவாங்க. ஜூங் தான் எடுத்து அதை பார்ப்பான். அதில் வந்து ஜங்குக்னு எழுதியிருப்பான். இப்போ இருக்குது இதுதான் கேம் அப்படின்னு சொல்லி இப்போ லீ தான் ஜூங் யார் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அதுவா அது வேறு யாரும் இல்லை, என்னோடய ஆரோக்கிய தோழன், என்னோடய நண்பன் ஜங்குக் தான் அப்படிங்கும்போது இப்போ எல்லோரும் ஜங்குக்கை தான் பார்ப்பாங்க. ஜிமன் வந்துட்டு ஜங்குக் வந்து ஜிமன் அப்படி பார்ப்பான். ஜிமன் அதுக்குமே ரியாக்ட் எதுவுமே கொடுக்காம ஜங்குக் எதையுமே ஒரு இதில் கண்டுக்காம அப்படியே உட்காந்துருப்பான். இப்போ ஜூங் தான் நான் இப்போ என்ன கேட்க போகிறேன் தெரியுமா அப்படிங்கும்போது என்ன அப்படின்ட்டு ஜங்குக் கேட்பான். ட்ரூத்தா டேரா மச்சான் சொல்லு அப்படிங்கும்போது ஜங்குக் தான் ஜிமனை பார்த்துட்டு ட்ரூத் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜூங் தான் கரெக்டாக நீன்னு சொல்லியிருக்கியே, அது ஒன்றும் இல்லை, ஒரு பர்சனை நீ ரீசெண்டாக ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கன்னு வச்சுக்கோ, அந்த பர்சன்கிட்ட இப்போ நீ உன்னோட சாரி கேட்கணும், எப்படி கேட்ப அப்படின்ட்டு சொல்லும்போது ஜூங் தான் ஜிமினை பார்ப்பான். ஜிமின் வந்துட்டு ஜூங்கை பார்த்துட்டு என்ன இது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு லீ சொல்லுவா. லீ கான்செப்டை மட்டும் கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கிட்ட தான் மச்சான் சொல்லு எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லோரும் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஜங்குக் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக் தான் ஜிமினை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு, நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சோ நான் அதை தான் பண்ணேன், ஆனால் நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருப்ப, என்னை இவ்வளோ வந்துட்டு நீ கேர் எடுத்துருப்ப, இவ்வளோ என் மேலே பாசமாக இருப்ப அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அவ்வளோலாம் ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நான் உன்னை பேசினது இவ்வளோ பெரிய தப்பு, நான் ஹர்ட் பண்ணது இவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் திரும்பியும் கொடு, அந்த சான்ஸில் நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன், என்னோட ஒட்டுமொத்த லவ்வையும் உங்ககிட்ட காமிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுப்பியா அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து தான் ஜங்குக் கேட்பான். இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்டு இப்போ ஜூங் தான் மச்சான் அப்படிம்பா. இப்போ டக்குன்னு ஜூங்கை பார்த்துட்டு சூப்பர் இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான் அந்த இடத்த விட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவான். இப்போ சுகா தான் ஜிமன் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுண்ணா நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிமன் தான் போயிடுவான். ஜங்குக்கு வந்து ஜிமன் எந்திச்சு போனது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜூங் தான் ஜங்குக்கை பார்ப்பான். ஏன்டா அப்படி அப்படிங்கும்போது நான் என்னடா பண்ணேன், நல்லதுக்கு தானடா பண்ணேன் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பானுங்க. இப்போ லீ தான் அச்சோ ஜிமன் போயிட்டானே, நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ லீவ் எந்திரிச்சு போயிடுவான். இப்போ சரி கேம் விளாண்டதுலாம் போதும், காலையில் வேறு எந்திரிச்சு ஒர்க்லாம் இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு சுகாவும் அவங்க தான் போயிடுவாங்க. இப்போ ஜூங்கும் ஜங்குக்கு தான் ஏன்டா அப்படிங்கும்போது
இல்ல மச்சான், நீ ஜிமின் கிட்ட எப்படி சாரி கேட்குறன்னு நேத்து ஃபுல்லா புலம்பிட்டு இருந்த. நீ எப்படி அவன்கிட்ட பேச போற அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்ட்ல இருந்தப்ப, டக்குனு இந்த கேம் ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு. அதனால தான் நான் பண்ணேன் மச்சான் அப்படிங்கும்போது, நீ பண்ணதுல ஒண்ணும் இல்ல ஆனா ஜிமின் என்ன அவன் கண்ணுல என் மேல கோவம் மட்டும் தான் இருக்கு. அவன் ஃபேஸ் ஃபுல்லா என் மேல கோவம் மட்டும் தான் இருக்கு. உன்ன நான் எப்படி இது பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ போயிட்டு ஜிமின் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஓகேடா, நான் இதோட இந்த ஸ்டோரிய முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இடையில கொஞ்சம் வாய்ஸ் மாறினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா எனக்கு த்ரோட்டு பயங்கர இன்ஃபெக்ஷனாக இருக்குது. அதுலேயே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேடா, நீங்கள் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான்டா. ஹிடன் லவ்வோட ஸ்பெஷல் எபிசோடு தான். நெக்ஸ்ட் எபிசோடில் ஜங்குக் ஜிமினோட லவ் எப்படி அவன் பேசினான் ஜங்குக்கிட்ட அந்த இது ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எபிசோடு. அந்த எபிசோடுக்கு நான் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேடா, நான் கிளம்புறேன். பாய் பாய்டா மிஸ்.